சமீபத்தில் அனிருத்தும் சிம்புவும் இணைஞ்சு வெளியிட்ட பாடலை வந்து எதிர்த்து நாங்கள் இங்கே போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும், நாங்கள் விளக்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லா தரப்பட்ட மக்களுமே இந்த பாடலை நினச்சி இவ்வளோ மோசமாக ஒரு ஆள் இறங்க முடியுமா அப்படிங்கிறது யோசிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து இந்த சமூகத்தில் ஒரு துளி கூட ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். அந்த வகையில் அவங்க பண்ணிக்கிறது கட்டாயம் சமூகத்துக்கு அவங்க மன்னிப்பு கேட்கணும். குறிப்பாக பெண்களுக்கு மன்னிப்பு கேட்கணும். பெண்களை இழிவுபடுத்தி அதன் மூலயமா சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு கருத்து, அந்த மாதிரியான புத்தி நீங்கள் நினச்சி பாருங்கள். இது வந்து எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி கருத்துக்கள் அவங்க வந்து உடனடியாக நிறுத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அவர் மட்டும் இல்லை, அது மாதிரி இப்போ சமீப காலமாக தமிழ் படங்களில் எந்த ஒரு படத்துலையும் ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சு பெண்களை திட்டி ஒரு பாடல் அப்படிங்கிறது வந்து எல்லா படத்துலையும் ட்ரெண்டாக மாறிட்டு இருக்கு. இது வந்து ஒவ்வொரு பெண்களுக்கும் சமூகத்தில் போகிற பெண்களுக்கும் அது இண்டிவிஜுவலாக எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துங்கிறத வந்து அவங்க வந்து உணரவே மாட்டேங்கிறாங்க. இது வந்து அவங்க ஒரு சோஷியல் பொசிஷனில் இருக்கும்போது இது மாதிரி சினிமா நடிகர்கள் இந்த மாதிரி ஒரு பாடலை வெளியிடும் போது சமூகத்தினுடைய ஃபுல் அட்டென்ஷன் கிடைக்கிது. அப்படிங்கும்போது அந்த பொசிஷனில் இருக்கிறவங்க அவங்களுடைய சமூக பொறுப்பை உணர்ந்து தான் பண்ணுமே ஒழி அதை பயன்படுத்தி தனக்கான சம்பாத்தியத்தையோ இல்லாட்டி தனக்கான ஒரு பிரபலப்படுத்திக்கிறதுக்கான விஷயம் வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா இது வந்து எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு ஒரு மனநிலையாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ இதை எதிர்த்து உடனடியாக அவங்க வந்து இந்த மாதிரியான திரைப்படங்கள் வர பெண்களுக்கு எதிரான பாடலை உடனடியாக நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அதே போல் இப்போ வந்து அவருக்கு எதிராக வந்து கம்ப்ளைண்ட்ஸ் பதிவாகிருக்கு. இது வந்து என்னுடைய உரிமை அப்படின்னு சொல்கிறாரு. அவர் உரிமையில் நாங்கள் வந்து பண்ணலை, ஆனால் வந்து ஒவ்வொருடைய உரிமையும் வந்து மற்றவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலையும் சேர்த்து இருக்குங்கிறது அவர் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒருத்தவங்களை அவமானப்படுத்தி என்ன வேணால் பேசிடலாமா அப்படிங்கிறது வந்து அவர் யோசிக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. போலீஸும் தமிழக அரசும் உடனடியாக இந்த விஷயத்துக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். ஆக்ஷன் எடுக்கிற வரைக்கும் நாங்கள் எங்களுடைய போராட்டம் தொடரும். தந்தை எப்படி சார் பொறுப்பேற்க முடியும்? அவர் வந்து பேசணும்ல, அவர் வந்து சொல்லணும்ல, மன்னிப்பு கேட்கணும்ல. தெரியாமலாம் பண்ணல, கண்டினியூஸாக பண்ணிட்டு தான் இருக்காரு. என்ன பண்ணலன்னா வந்து சொல்லட்டும் பண்ணலன்னு சொல்லிட்டு வெளியிட்டு உடனே சொல்லணும்ல. ப்ரொட்டஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஏன் சொல்கிறாரு பண்ணலன்னு? வெளியிட்டோடனே எனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துச்சா உடனே வந்து சாரி கேட்கணும்ல. தரையாக வந்துருச்சு. வெளியிடாமல் இருந்தாலும் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பாடல் கலெக்ஷனை வச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான். பர்சனல் இஸ் பொலிட்டிக்கல். மாதர் சங்கம் வந்து பெண்கள் அமைப்பு சொல்கிறது பர்சனல் இஸ் வெரி பொலிட்டிக்கல். அவரோட ப்ரைவசியை நாங்கள் வந்து எதுவுமே நாங்கள் உள்ள சொல்ல. பட் த பர்சனல் ஆட்டிடியூட், பொண்டாட்டியை வந்து வீட்டுக்குள்ளே அடித்தா ஓகேயா, அதுக்கு சட்டம் கொண்டு வந்திருக்கோம்ல, அது மாதிரி தான். பர்சனல் இஸ் வெரி பொலிட்டிக்கல். அவருடைய பர்சனல் ஆட்டிடியூட்ஸ் அவரோட இருக்கணும். ஒரு பெண்களை மிக மோசமான முறையிலே இழிவுபடுத்தி இருக்கக்கூடிய அந்த பாடல் வரிகளை இணையதளத்திலே வெளியிட்டு பெண்கள் மீதான, குழந்தைகள் மீதான வன்முறைகளை அதிக அளவிலே தூண்டுவதற்கான ஒரு தீய செயலை, இப்படிப்பட்ட செயலை செய்திருக்கக்கூடிய இப்படிப்பட்ட இசையமைப்பாளரையும் அந்த பாடலை பாடியிருக்கக்கூடிய சிம்புவையும் அந்த பாடலை எழுதி கொடுத்திருக்கக்கூடிய சிம்புவின் தந்தையுமான டி ராஜேந்தர் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை காவல்துறை எடுத்திருக்கிறது. இருந்தாலும் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் ஜனநாயக மாதர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம்.